இப்போது நாம் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தலைமை விருந்தினர் பேச போகிறார். குமர குருபரர் கும்பிட்ட சகலகலா வள்ளி, கூப்பிட்ட குரலுக்கே குறைந்து வரும் கூத்தனூர் தேவி, நாமகள் பாமகள் கோமகள் எங்கள் கனவுகள் ஆசிரியர் ஐயா ஈழாம்பூர் அவர்களை பேச வைக்கிறேன். அவரை அளவுக்கு மீறி புகழ்ந்தால் சங்கட சுப்பிரமணியம் ஆகி விடுவார். அவர் பேச வேண்டும். இவரோ திருநெல்வேலிக்காரர். தாமிரபரணியின் நன்மை அம்சம், எங்கள் தமிழ் தத்துவத்தின் கருணை அம்சம், வாகீச கலாநிதியின் வாரிசு அவர்களை பேச வைக்கிறேன். இந்த நீர் மாளிகை இப்போது உங்கள் ஆளுகை. ட்ரெயின்ல ஏறி வந்தேன் அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் மேடையில இருந்து என்ன உட்கார வச்சாங்க. தேவி பாலா சார், லதா சரவணன் மேடம், நிகோல் ராஜா சார் எல்லாரோட சேர்த்து என்ன உட்கார வச்சாங்க. வச்சுட்டு புஸ்தக ரிலீஸ் நடந்தது ஆரம்பத்தில். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இது மாதிரி ஒரு புத்தக ரிலீஸை நான் பார்த்ததில்லை. பயந்து போயிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தேர்தல் நேரம். இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்தில் அறிவிப்பு வந்துடும் நான் நினைக்கிறேன். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருமே, நம்ம வேறு உட்காந்துருக்கோம், ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக வேறு இருக்குமே, ஒரு 10 கோடி ரூபாயை நம்ம முன்னாடி கொண்டு ஒரு பேக்கில் கொண்டு வைக்கிறாங்களே, மேடம் கொண்டு வைக்கிறாங்களேன்னு பயந்து போயிட்டேன். ஏன்னா 10 கோடி ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள புத்தகம் அப்புறம் தெரிஞ்சுது. ஆனால் முதல்ல கொண்டு வச்சுது டபார்னு கொண்டு ஒரு பையை கொண்டு வச்சாங்க. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 புத்தகம் 4 புத்தகத்தை மடித்து கையில் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க. ஆனால் இது புத்தகம் விலை மதிப்பில்லாத புத்தகம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பேக் உள்ளுக்குள்ளே போட்டு அந்த பேக்கையே தூக்கி வச்ச உடனே எனக்கு டவாரம் பயமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சார் அதை பிரித்து பாருங்கள் சார் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அதில் இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தெரிஞ்சுது. நன்றியம்மா, என்னை காப்பாற்றிட்டீங்க. நான் பைய பார்த்த உடனே ஏன்னா எனக்கு இது 2வது எக்ஸ்பீரியன்ஸ். இது முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, அதாவது என்னுடைய ஃபேமிலி டாக்டர், என்னுடைய மதர், என்னுடைய ஃபாதருக்கு அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எனக்கும் அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய பையனுக்கு அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. பேர் டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அப்படிங்கிறது அவங்க பேர். சென்னை மாநகராட்சியில் முதல் ஹோமியோபதி டாக்டர் அவங்க, தி ஃபர்ஸ்ட் லேடி. அதே மாதிரி அவங்க ரெஜிஸ்ட்ராராகவும் இருந்தவங்க. அவங்க வந்து நான் அப்துல் கலாம் சாரை பார்க்குறதுக்காக வேண்டியே போயிருந்தேன். இப்போது மேடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு தமிழ் சங்கத்து நிகழ்ச்சிக்காக நாங்கள் போயிருந்தோம். இப்போ உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் கலாம் சார்கிட்ட சொன்னேன். அவருக்கும் எனக்கு இருந்த ஒரு நட்பின் காரணமாக சார் வந்து உள்ளுக்குள்ளே விடமாட்டேன்ட்டாங்க, என் கூட என்னுடைய ஃபேமிலி டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. கலாம் சார் என்ன பண்ணார், அவருடைய செக்ரட்டரி கூப்பிட்டு உடனே அந்த அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னாரு. அது நான் போன பொழுது பல செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி போனேன். அவர் கலாம் சாரே கூப்பிட்டதுனால அந்த அம்மா வேகமாக உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் அந்த அம்மாவுக்கு ஒரே படபடப்பு. அது கூப்பிட்டது நாட்டினுடைய ஜனாதிபதி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி கலாம் சார் உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அந்த அறையில். ஒரு கார்னரில் வந்து ஒரு மிலிட்ரி செக்ரட்டரி நின்றுட்டுருக்காரு. இதுதான் அந்த அறையினுடைய அமைப்பு.
இவங்க வேகமாக உள்ளே வந்தாங்க. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது நாட்டினுடைய ஜனாதிபதின்னு அவங்க கொஞ்சம் கூட அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு படபடப்பு. அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை தூக்கி மேடையில் வந்த அந்த அந்த மேஜையில் டபார்னு வச்சாங்க. எனக்கு ஒரு பக்கம் தூக்கி ஒரு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு நாகரிகம். நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர்களை பார்க்க போகும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியணும். இவங்க டபாரனை கொண்டு வச்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு என்னால் சொல்லவும் முடியல. நான் சாரை பார்க்குறேன். ஆனால் சார் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவர் வந்து தரையினுடைய கீழே முடிய வந்து நடந்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் அவர். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் அவங்க உணர்ந்தாங்க, ஓஹோ நம்ம ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் அப்படி ஒரு அப்படின்னேன். அப்புறம் அவங்க நல்ல வேளை இப்படி நாங்கள் இங்கே கையை காமிக்கல, அவங்களே திறந்துட்டாங்க. உடனே திறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப இது 10,000 ரூபாய்க்கு மதிப்பு அளவுக்கு மிக பெரிய இந்த புத்தகத்தினுடைய கதை அமைப்புகளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாலா சாரும் அற்புதமாக எடுத்து சொன்ன. இதில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் கேட்டிங்கன்னா, ரேடியோவை பற்றி துறையிலையும் சரி சரி உள்ளுக்குள்ள சொல்லி தமிழ்நாட்டில் சிறுவர் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களித்ததில் சென்னை வானொலி. சிறுவர் இலக்கியம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் சென்னை வானொலி. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த சென்னை வானொலியில் சிறுவர் இலக்கியத்திற்காகவே இருந்தார்கள். முதல்ல ரேடியோ அண்ணா அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஐயாசாமின்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த பேரே தெரிந்ததுக்கான வாய்ப்பு. ஐயாசாமி தான் முதல் ரேடியோ அண்ணா. அவரும் பார்வதி ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கதைகளெல்லாம் அந்த காலத்தில் இவர்களுடைய கதைகளை எல்லாம் வானொலியில் படிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்தவர் தான் கூத்தப்பிரான் அடுத்த ரேடியோ அண்ணா. 3ஆவதாக வந்தவர் தான் நம்ம எழுத்தாளர்கள் இதிலெல்லாம் நீங்கள் பிரகாசம் சார். அவர் வந்து 3ஆவதாக வந்தவர். ஒரு 3 தலைமுறையில் எனக்கு அந்த ஐயாசாமி ஐயாவோடு எனக்கு தொடர்பு இல்லை. கூத்தப்பிரான் சாரோட எனக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம். கூத்தப்பிரான் சார் வந்து அவர் ஒரு முறை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய விஷயத்தை என்னிடத்துல, தமிழ்நாட்டில் எப்படி சென்னை வானொலி வந்து ஒரு பங்களிப்பை சிறுவர் இலக்கியத்திற்கு கொடுத்ததோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை தமிழ் எழுத்துலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதும் சிறுவர் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்ததும் எங்களுடைய கலைமகள் நிறுவனம். மாமா, ரத்னபாலா இது போன்ற பல பத்திரிகைகள் எல்லாம் வருவதற்கு முன்னோடியாக இருந்தது கண்ணன் தான். எங்கள்கிட்ட 3 பத்திரிகைகள், கலைமகள், கண்ணன், மஞ்சரி, இந்த 3 பத்திரிகை முக்கியமான பத்திரிகைகள் எங்கள்கிட்ட இருந்தது. இதனுடைய தாய் ஸ்தாபனமாக மெட்ராஸ் லா ஜேர்னல். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்எல்ஜின்னு போட்டிருக்கோம், ஒவ்வொரு பிரிண்டிங் இடத்துல போட்டிருக்கோம். இப்போ கூத்தபிரான் சார் சொல்லும் பொழுது இங்கே சிறுவர் இலக்கியத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து கண்ணன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் எடுத்துத்தான் கொடுத்து குழந்தைகள்கிட்ட கொடுத்து படிப்பதற்கு வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர், அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆர்வின்ட்டு பேர். கண்ணன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆர்விக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னு கேட்டால், அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் பெரிய மரியாதை. ஆர்வி வந்து எப்பப்பெல்லாம் காஞ்சி மடத்திற்கு போய் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் வணக்கம் செலுத்துவதற்காக அவர்கள் போனார்கள் என்று சொன்னால் மகா பெரியவரை பார்த்து அவர் வணங்குவார். வணங்கி முடிச்சுட்டு நேர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பக்கம் வந்தா, கூத்தபிரான் சொன்ன ஒரு விஷயம், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பக்கம் வந்தா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆர்வியை வந்து, இல்லைப்பா நீ நமஸ்காரம் பண்ண வேண்டாம், அவனுக்கு பீடாதிபதியாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஆனால் மற்றவங்க வணங்குற மாதிரி நீ வணங்க வேண்டாம், ஏனால் நீ வணங்குவதற்கு உரியவன் அப்படின்ட்டு யாருடான்னா காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அவருடைய எழுத்து முதல்ல பிரசவம் ஆன இடம் கண்ணன். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய
முதல் எழுத்து பிரசுரமான இடம் எது என்று கேட்டால் எங்களுடைய பத்திரிகை. ஆரம்பத்தில் தேர்தலை பற்றி ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் தேர்தல் என்று சொன்னால் சோ ராமசாமி தான். சோ ராமசாமி இல்லை என்று சொன்னால் பல கூட்டணிகள் அந்த காலத்தில் பலவிதமான கட்டுரைகள், நமக்கு அற்புதமான கட்டுரைகளும் நமக்கு கிடைத்திருக்காது. சோ ராமசாமி என்பவர் அறிமுகமான இடமும் கலைமகள் அதுதான் எங்களுடைய பத்திரிகையில் அந்த காலத்தில் அவருடைய முதல் எழுத்து வந்தது. அவர் மைடியர் பிரம்மதேவா அப்படின்னு சொல்லி தினமணி கதிருக்கு பின்பாக சாவி கேட்டுக்கொண்டாரே என்பது எழுத வந்தார். அந்த எழுத்து என்பது பின்னாடி வந்த எழுத்து. ஆனால் அதற்கு முன்பாக அவர் முதல்ல கண்ணன் பத்திரிகையில் தான் அவருடைய எழுத்தும் பிரசுரமானது. இன்னொரு உபரி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் எழுதும் பொழுது அவர் வைத்து கொண்ட புனைப்பெயர் என்ன என்று கேட்டால் கிங்கரன் என்பது அவருடைய புனைப்பெயர். இங்கே பெயர் கிங்கரன் என்கின்ற பெயரிலே அவர்கள் எழுதினார். அவை இந்த தமிழ் இலக்கியம், இந்த சிறுகதை இலக்கியம் என்று நண்பர் கல்குல் ராஜா அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவர் இந்த புத்தகத்தை மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு இங்கே பேசக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் கலைமகளோடு சம்மந்தப்பட்டவர்கள். அவர் சார் எங்கள்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறார். இவங்க பரிசு வாங்கியிருக்காங்க. சார் கேட்கவே வேண்டாம், எங்களுடைய குழந்தையவர், கலைமகளுடைய குழந்தையவர். சார் இப்போ சாரை பற்றி கடைசியில் அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் நிறைய அவருடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் கூப்பிட்டுருக்கிறார். சாருக்கு ஏன் கடைசியில் வரேன்னு சொன்னேன்னா, சாப்பாடு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது தனியும் நான் ரிலவெண்ட்டாக ஏதாவது பேசணும். முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வரந்தனையும் நான் பேசுறது ரிலவெண்ட். அவன் அங்கேருந்து எனக்கு ஏன்னா அவர் சாப்பாட்டில் ரொம்ப பிரியம் உண்டு அவருக்கு. அதனால் அவர் அங்கேருந்து காமிக்கும்பொழுது அவருக்கு சொன்னார் இப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது 10 நிமிஷம். இப்படிதான் அவர் கரெக்டாக சார் நான் சொன்னேன். நான் எப்போவுமே தப்பாக சொல்ல மாட்டேன், சாட்சியோடு தான் எதுவும் பேசுவேன். ஸோ அவர் இப்படி கையை காமிச்சார். அப்புறம் பார்த்தேன், சரி நமக்கு தான் இது தலையில் விழப்போகுது, கடைசியில் வேற போட்டாங்க, அடிக்கணும். சரி என்னெல்லாம் சொல்கிறதுன்னு யோசனை பண்ணிப்பேன். முனைப்பு கவிதை என்று சொன்னேன். நான் தமிழ்நாட்டில் தம்புரி ஜான் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் 83 தாய் என்ற ஒரு பத்திரிகை வெளியே. இந்த பத்திரிகையில் பெரும்பாலும் ஜான் அவர்கள் சிக்கலான விஷயங்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அந்த விஷயங்களை என் கையிலே கொடுப்பார். நானும் கீதப்பிரியன் என்கிற என்னுடைய மிக நண்பர், நாங்கள் 2 பேரும் தான் ஏதாவது ரொம்ப சிக்கலான விஷயங்களை வேண்டும், அது சம்மந்தமாக ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொன்னால் அனுப்பிச்சிடுவார். காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம், புதுக்கவிதைக்கு ஒரு பெரிய இருந்து கொண்டிருந்த ஒரு காலம். ஜான் என்ன சொன்னார்னா, ஒரு 2 மரபு கவிஞர்கள், 2 புதுக்கவிஞர்கள், இவர்கள்ட்ட போய் பேட்டி எடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக 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 சிரமப்பட்டது என்பது கவிஞர்களிடம் மாட்டிக்கொண்டது தான். ஐவிஷர் எங்கேயாவது கவிதை படிக்கிறாங்கன்னா நான் ஓடி போகிறதுக்கு காரணமே கவிஞர்களில் அவங்களை திருப்திப்படுத்துவது என்பது சாதாரண. கோவேந்தன் ஒருத்தர் இருந்தார். கோவேந்தனை பாரதிதாசனுடைய அவர்கிட்ட தான் நான் முதல்ல போனேன். கோவேந்தன் சார்ட்ட தான் நான் கோவேந்தன் மரபு கவிதையில் மிக தீவிரமான ஒரு மனிதர், ஆண்டவே மாட்டார். ரொம்ப பிரமாதமாக நாம் எடுத்துரைத்தார். மரபுக்கு அவரை முடிச்சுட்டு போன உடனே நேரே போய் பெருங்கவிக்கோ வாமி சேதுராமன் அவர்களை போய் பார்த்தேன். நானும் அவரும் சேர்ந்து எம்காம் 2 பேரும் சேர்ந்து படித்தோம். நான் திருவள்ளுவரும். அவரைவே படித்த உடனே அவர் எங்கிட்ட கேட்டார், எந்த தைரியத்தில், ஏன்னா அவருடைய குடும்ப நண்பர், ஏன்னா நானும் வள்ளுவனும் சேர்ந்து படித்ததுனால கோவேந்தன் எங்கிட்ட எடுத்துக்கொண்ட உரிமையை விட வாம்புசேன் இடத்துல அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வார். அவர் எங்கிட்ட கேட்டார், எந்த தைரியத்தில் நீ என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு தான் தெரியுமே உனக்கு, நான் தான் மரபில் வேற எதுவும் பேச மாட்டானே என்று அவர்.
சொன்னார். எனக்கு இப்போதான் எனக்கு அது அது எனக்கு ஒரு சிந்தனை. உங்க கீவா ஜெகநாதன் கவி பாடலாம் என்றே ஒரு என்பது அப்போ 84 85 எனக்கு தெரியாது. முதல்ல படிப்பா, அதை படிச்சுட்டு எங்கள்கிட்ட என்று பெருங்கவிக்க சொன்னார். இல்லை, நீங்க அதை சொல்லுங்க, உங்க மனசுல என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுங்கள், நான் அதை அப்படி பதிவு செய்து போராட்டமாக இருந்தது. சரி, அப்புறம் புதுக்கவிதைக்கு போன புதுக்கவிதைக்கு யாரெல்லாம் என்று அவர் உதாரணமாக சொன்னாரோ, இவர் மேஜர் சுந்தரராஜன் சொன்னாங்க. கொஞ்சம் பெருமையா சொல்லுவோம்மா, அவர் ப்ரொமோஷன் பண்ணுமே. நம்ம நான் வந்து எல்லாரும் நிறைய பாராட்டுவேன் சார், கவலையப்படாது. என்ன சார் மேஜர், நீங்க மேஜர் எல்லா வார்த்தையும் 2 தடவை திருப்பி சொல்லுவார், நீங்க ஒரே தரம் தான் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு சிவாஜி கணேசன் தான். அவர் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸோ அவங்க பேசின மாதிரி அற்புதமாக அதே காலகட்டத்தில் இருக்க அவர்கள்ட்ட கேட்ட பொழுது, ஜான் வந்து 2ஐயும் தொடக்கூடிய ஒரு மனிதர், பழசையும் தொடுவார், 2ஐயும். இப்போ நம்மளை பல நேரங்களில் யோசிக்க வைக்கும். அந்த இரவில் ஒரு சந்தைக்குள்ள போய் பார்த்தா தலைப்பு என்ன சொல்ல வருகிறது என்று தெரியும். நான் நேற்று சாவிசாரை பற்றி பேசும்பொழுது தேவிபாலா வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். அது வந்து ஒரு புரியும் கதைக்கு அவர் எப்படி தேவிபாலா சார் சொன்னார். நான் என்னுடைய முன்னோர்களிலிருந்து கற்றுக்கொண்டது தான் எல்லாம். மாதிரி இங்கே வந்த பொழுது சார் வந்து தன்முனைப்பு கவிதை இதுக்கு வந்து ஒரு இலக்கண குறிப்பும் கொடுத்தார். நான் பல இடங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த விஷயத்தை, தெரியலைன்னா அந்த விஷயத்தை பக்கம் நம்ம யார் பேசும்பொழுது அந்த தன்முனைப்பு கவிதையின் இலக்கணம் என்ன, இப்படி ஹைகோ பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். இந்த வயதா புது கவிதைகளுக்கு வரையும் இருக்கலாம். இந்த தன்முனைப்புக்கு எப்படி அந்த முதல் 2 லைன் எப்படி இருக்கு, முரண்படலாம், சார்ந்து வரலாம், இருக்கலாம் என்பதை பற்றி பார்த்தீங்கன்னா இது தன்முனைப்பு கவிதையா, கவிதைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு லட்சணம் இருக்கிறது. சிறுகதைக்கும் நாவல்களுக்கும் நாடகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய லட்சணம் கவிதைகளுக்கு என்ன இருக்கு. நான் என்னை கூட்டிட்டு வந்து நான் கவிதையை பாராட்டி என்னங்கிறது ஒரு கூட்டிட்டு போமா, அவர் கூட்டினா நாங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்கோம் இங்கே 2 பேரும். ஸோ என்ன அவர் பத்திரமா கூட்டிட்டு போகணுமானா நான் அவரை பற்றி ஏதாவது பேசினா தான் என்ன அவர் பத்திரமா அழைத்து கொண்டு போவார் இல்லையா. ஏன்னா இவங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறத பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ நானும் சில பேரை பற்றி குறிப்பிடல, அவங்க அப்புறம் என்ன கை விட்டுருவாங்க. அதனால் நானும் அப்பப்போ யாராவது எனக்கு முகம் யாராவது தெரிஞ்ச முகமாக இருந்தால் அவங்கள பற்றி ஏதாவது சாப்பாடு வந்துடும் நினைக்கிறேன். கிட்டே இருக்கு, ரைட், ஓகே. இப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சமரசம் என்பது எந்த இடத்துல இருக்கிறது என்று பொதுவாக நாவல் எழுதக்கூடியவர்கள் நாவல் எழுதக்கூடியவர்கள் அதை நிறுவ வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் ஆசிரியர்களோடு உடன்படுவார்கள். சில நேரங்களில் ஏன்னா ஆசிரியர் சொல்வதை விட அவர்களுடைய எண்ணம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கும். எனக்கும் பாலகுமாரன் சாருக்குமே நிறைய சில நேரங்களில் நாங்கள் 9 ராத்திரி 1 மணிக்கு தான் நாங்கள் 2 பேருக்கு முடிப்போம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் வந்து எங்களுக்குள்ள நடக்கும். நேரங்களில் ஒற்றுக்கொள்வார், சில நேரங்களில் எல்லாம் முடியாது. படா உனக்கு நான் என்ன ஒரு வாடா படான்னு பேசுவார். படா உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா என்று சொல்வார். அது நாவல் எழுதக்கூடியவர்கள்ட்ட சிறுகதை எழுதக்கூடியவர்கள்ட்ட அவர் தமிழர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்க, சில நேரங்களில் மென்மையா, சில நேரங்களில் சொல்ல வந்த கருத்துக்களை, சில நேரங்களில் எது தேசத்திற்கோ எது சொல்லிக் கொடுத்தால் அடுத்தவர்களை வருடுமோ அதுபோன்று மென்மையான ஒரு போக்கில் சொல்வதற்கு முடியும். அந்த கவிஞர்களுடைய எழுத்து தான் பல ராமாயணமும் எல்லாமே பொயட்ரியாக இருந்த விஷயங்களை பார்த்து தான் நாம் சிறுகதையோ
என்று சொன்னால், தமிழில் வந்து நீங்கள் ஒரு சிந்தனை வேணும்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கக்கூடிய வரியிலிருந்து நிச்சயம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்து இல்லாமல் விஷயங்களை கொடுக்க முடியாது. எல்லா கேரக்டர்ஸை பற்றியும் பேசியாச்சு. ராஜ்குமார் சாருக்கு தெரியும், நாட்டிய நாடகத்தையே போட்ட அங்கே உள்ளுக்குள்ளே டச் பண்ணாமல், அந்த கவிதையை தொடாமல், அந்த பக்தி கவிதை பக்கம் போகாமல் எந்த ஒரு பெரிய எழுத்தையும் நம்மால் கொண்டு வர முடியாது. ஆகவே கவிதைக்கு என்பது ஒரு மிக முனைப்பு கவிதை என்பது இன்னொரு விதத்திலையும் அதை நீ இப்படி போடா என்று சொல்வதற்கு எப்படி தன்முனைப்பு நடத்துகிறோமோ அது போன்ற ஒரு பார்வையை கொடுக்கக்கூடியதாகவும் தன்முனைப்பு கவிதை அமையும் என்று நான் நினைக்கிறேன். ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மனிதர்களை அடையாளம் படுத்தக்கூடியது ராமாயணம். சிறுவர் இலக்கியத்தை ராமாயண உபன்யாசத்தையா பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் சரியாக அது அமையலாம். ராமாயணத்தை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் அந்த கற்பனை என்ன, அதனுடைய நிஜம் என்ன, இப்படித்தான் இருந்திருக்குமா, அது அப்படித்தான் கம்பன் கொண்டு வந்தானா, வால்மீகி கொண்டு வந்தானா, ராமர் அப்படித்தான் சிந்தித்தாரா, தசரதன் அப்படித்தான் சிந்தித்தாரா, எனக்கு தெரியாது. என்னுடைய சிந்தனை என்பது, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நானும் இன்னொருத்தரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், அது ராமனை காட்டுக்கு போ என்று சொல்கிறார். யாருக்குமே சந்தேகமே இல்லை. இந்த ராமன் காட்டுக்கு போகக்கூடிய நிகழ்ச்சியில 3 விதமான மனிதர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா 3 பேர் அங்க வந்து அடையாளப்படுத்துகிறார்கள். முதல்ல அடையாளப்படுத்தப்படுவது ராமனுடைய தாயார் கோசலை. என்ன நினைக்கிறாங்க, பரதர் சொல்லிட்டான், ராமர் வந்து கிளம்பி போக, அவங்கள்ட்ட எந்த விதமும் இல்லை, போறான், போயிட்டு வரட்டும். இதுதான் மரபு வழி வந்த கவிதைகள். இப்படித்தான் இருக்கும் மரபு வந்த கவிதைகள். எது வந்து இருக்கிறதோ, இருக்கிற விஷயத்தை யார் ஒருத்த ஆர்டர் போடுறானோ, எது இலக்கணமோ அந்த இலக்கணத்தை தொட்டி இருக்கக்கூடிய மரபு கவிதைகளாக அமையக்கூடிய. ரெண்டாவது ஒரு கேரக்டருக்கு வர, ரெண்டாவது ஒரு கேரக்டர் கோசலை, ஒரு சமாச்சாரம். அடுத்த சமாச்சாரம் கைகேயி. கைகேயினுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கு போக வேண்டும் என்பது மட்டும் அவளுடைய எண்ணம் அல்ல, அவளுடைய மகன் ஆட்சி பொறுப்பில் ஏற. புதுக்கவிதை. புதுக்கவிதை என்பது நான் நினைப்பது மட்டுமல்ல, எனக்கு பிடிக்காத விஷயத்தையும் எடுத்து நான் அதில் சொல்லுவேன். எனக்கு பிடிக்காத விஷயம் மட்டுமல்ல, இன்று வாழ்க்கை நடைமுறையில் என்ன இருக்கிறதோ அதை என்னுடைய வித்தகத்தில் நான் வந்து உருட்டி காட்டுவேன். கிட்டத்தட்ட கைகையினுடைய நிலைமை. மூன்றாவதாக வரக்கூடியது தான் தன்முனைப்பு என்கின்ற கவிதை. தன்முனைப்பு கவிதையினுடைய எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசனை பண்ணி பார்த்தீர்களே, லக்ஷ்மணன் காட்டுக்கு போ, லக்ஷ்மணனும் சத்ருகனும் கதையில பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, ராமனுக்கு ஒரு வேலை இருக்கு. இவங்க 2 பேரையுமே அந்த தாய் நீ போய் தாண்டா ஆகணுங்கிறார். ராமனு தான் போகணுங்கிறது போய் கேட்குறான். இல்லடா, நீ போய் அவனுக்கு போய் சர்வீஸ் பண்ண கூடவே இரு என்று அவனுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவனை வந்து நீ அண்ணனை பார்த்துக்கூடான்னு சொல்லி காட்டுக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தன்முனை. அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பை தான் அவன் வந்து ராமனோடு இணைந்து காட்டுக்கு போகிறான், காட்டில் போய் விஷயங்கள் செய்கிறான். நீங்க புதுசா ஏதாவது பேசி நம்ம ஏதாவது வந்தா ஏதாவது திடீர்னு நம்மள ஏதாவது கோத்து விட்டுருவாங்களா, இதுக்காகட்டே கொஞ்சம் போட்டு
கீழிருந்து ஸ்மெல் வருதா, சாப்பாடு இறங்கும். இப்போ அங்கேருந்து ஸ்மெல் வருதா, நம்ம என்ன பேசணும் அடுத்தாப்புல இதெல்லாம் நான் பேசிட்டேங்க. உண்மைன்னு ஒன்று இருக்கு, எது நிஜம் எது நிஜம் இல்லைன்ட்டு ஒரு காரியம் இருக்கு. நான் நிஜமா ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து பார்த்து ஒரு 10 நிமிஷத்துல இதை போட்டேன். அப்புறம் வந்து திருப்பி பார்த்தேன். நல்லாவே இருக்கு. இந்த புத்தகம் 2 மொழிகள்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சம்பான்னு ஒரு magazine நினைக்கிறேன். எனக்கு பேர் சரியா தெரியல. சம்பத் அவங்க ஆங்கிலத்தில் வந்து சிறுவர் இலக்கியத்தை கொண்டு வர. அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை தமிழ்லையும் இருக்கும். அது பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா மாற்று ஒரு பத்திரிகை வந்து அந்த கால அந்த மாதிரி இந்த நூலில் ஒரு தமிழும் இல்லை, ஒரே பத்திரிகை அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் கொண்டு ஒரே பத்திரிகையில் ஒரு 16 பக்கம் வந்து தமிழில் இருக்கும், பின்பக்கம் 16 பக்கம் வந்து தலையை இப்படி அடிச்சிருப்பாங்க. எடுத்து படிக்கும்போது அதை அப்படி படிக்கும் மாதிரி அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துதான் திருப்பி அதனுடைய பேர். ஸோ நம்ம வந்து அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தில் அவங்களே வந்து ஆங்கிலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மை என்பது எதுன்னு கேட்டு மனசில் நாம் எதை நினைக்கிறோம், அந்த நினைவு எப்படி ஒரு மொழியில் வருகிறதோ அதே மாதிரி அந்த எழுத்தாளன் என்ன நினச்சிருக்காங்க அதை அப்படியே கொண்டு வரணும் டிரான்ஸ்லேஷனில். ஸோ இன்னொருத்தர் கைக்கு டிரான்ஸ்லேஷன் போச்சு, அது வந்து என்னதான் இருந்தாலும் அவருடைய ஆளுமை என்பது கொஞ்சம் வரும். யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கதை ஒன்று இருக்கு, நீங்கள் ஹிந்திக்கு கொடுக்குறீங்க, தமிழ்லேருந்து மாற்றம் வந்து தெலுங்கு கொடுக்குறீங்க, வேறு மொழிக்கு கொடுக்குறீர்கள் என்று சொன்னால் அப்போ அந்த இடத்துல அது யார் மொழியாக்கம் செய்கிறாரோ அந்த மொழியாக்கம் செய்யக்கூடியவனுடைய கெட்டிக்காரத்தை அவர் காமிக்காமல் இருக்க மாட்டார். எழுத்தாளர்கள் அவங்க எப்படி இருந்தாலும் இன்னொரு எழுத்தாளனையோட நான் கெட்டிக்காரன எழுத்தாளர் அவருக்கு அந்த என்ன வரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவருடைய ஆளுமை. ஆனால் இந்த புத்தகத்தில் ரெண்டுமே அவங்க செஞ்சதுனால இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வாய்ப்பில்லை. ஏன்னா தமிழும் அவங்க தான் பண்ணுறாங்க, அதே விஷயத்தை எடுத்து ஆங்கிலத்திலையும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் பண்ணும் பொழுது எந்த விதத்துலையும் ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கு. பாராளுமன்றத்தில் முன்னாடி உறுப்பினராக இருந்த டாக்டர் மைக் அவருடைய தகப்பனார் வந்து ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். KR வாசுதேவன் பேர் அவர் பேர். அவர் தினமணி கதிரிலையும் ஆசிரியராக இருந்தார். ரத்னபாலா அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவர் பத்திரிகை அதை கொண்டு வந்தார். அவர் வந்து புஷ்யம் அப்படின்னு சொல்லி தலைப்பில் வந்து ஒரு மாதத்திற்கு 2 முறை பத்திரிகை ஒன்றை வெளியீடு செய்தார். அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், சார் வந்து புஷ்யம் பத்திரிகையில் முதல் இஷ்யூலேயே நாகேஷோட பேட்டி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் போய் நாகேஷை போய் ஒரு பேட்டி என்கிட்ட கேட்டார். சரி சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர் விஸ்வநாதன் பேர் அவர் பேர், நாங்கள் வீட்டுக்கு போனோம். நாகேஷோடைய வீட்டுக்கு போய் நானும் நாகேஷும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இருந்தார். நான் கேட்டேன், சார் என்ன நாகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் பேட்டியை நான் எழுதி முடித்தா போகாது சார், இந்த பேட்டியில் வந்து கடைசியில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க சார் அப்படின்னு நான் எங்கிட்டேன். பெரிய ஆளுமை, சரி அவர் என்ன சொல்கிறாரு கேட்போன்னு சொல்லி நான் கவனித்தேன். அவர் அப்போ வந்து டயனா சார்லஸுக்கு மேரேஜ் நான் போய் பேட்டி எடுக்கிறதுக்காக நாகேஷை பார்க்க போகிறேன். நாகேஷ் வீட்டில் ரொம்ப பரபரப்பாக இருந்தார். அவர் வந்து மீறிட்டால் உடனே விசா ஆஃபீஸுக்கு பேசினார், பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பேசினார், ட்ராவலிங் ஏஜென்சிக்கு பேசி அது மாதிரி லண்டனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய முயற்சி நாகேஷ் எடுத்துக்கொண்டிருந்தார். நான் நாகேஷை கேட்டேன், என்ன சார் எவ்வளவு பரபரப்பாக இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை மேரேஜுக்கு போக வேண்டாமா, அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சீக்கிரம் பேட்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் முடிச்சிடணுன்ட்டு நாகேஷ் சொன்னார். நானும் ஏதோ கொஞ்சம் கேள்விகளெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு கடைசியில் பேட்டி முடிச்சோன்னா நாகேஷ் ரொம்ப சோர்வாக போயிட்டார். பேட்டிக்கு கொடுத்ததுனால நீங்கள் சோர்வாக போயிட்டீங்களே சார் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நாகேஷ் சொன்னார், இல்லை சார், ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் சார், எனக்கு சார்லஸ் இருந்து இன்விடேஷனே வரலையே சார், அப்புறம் எதுக்கு சார் நான் அங்கே போகணும்,
அப்படின்ட்டு நான் சொன்னேன்ட்டு முடியுங்க சார் பேட்டியை. நாகேஷ் சொன்னார் என்கிட்ட. அப்படிதான் அந்த பேட்டியை நான் முடிச்சிருந்தேன். இதில் நாகேஷ் சொன்ன ஒரு உலகத்தில் உண்மை பேசக்கூடியது எது? காந்தின்னு சொல்லலாம், வேறு யார் யார் நமக்கு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசுக்கு. நாகேஷ் சொன்னது என்ன சொன்னார்னா, சார் எதை மகாத்மா காந்தின்னு சொன்னாலுமே கூட ஒரு விஷயத்தை நீங்கள் மகாத்மா காந்திகிட்ட சொல்லி அதை நேருட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் மகாத்மா காந்தி என்ன பண்ணுவார்? நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்ல மாட்டார் சார். 1-2 வார்த்தை ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், வார்த்தை குறைச்சி சொல்வார். என்ன உண்மையோ அதைத்தான் சொல்லுவார் மகாத்மா காந்தி. ஆனால் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையில், அதாவது நாகேஷ் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அதுக்காகத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் 1-2 வார்த்தையாவது காந்தி சொன்ன வார்த்தையிலிருந்து திருப்பி நேரு வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்பொழுது அது 1-2 வார்த்தை குறையறதுக்கான வாய்ப்பு. அதனால் உலகத்தில் எது உண்மையை பேசும்னா நாகேஷ் சொன்னார். மைக் நீங்கள் என்ன பேசுகிறேனோ அது மட்டும் தான் அந்த மைக் சொல்லும் உங்கள்கிட்ட. வேற புதுசாக இந்த மைக் புதுசாக தயார் பண்ணி உங்கள்கிட்ட பேசாது. பாடு வந்துருச்சு கீழே பார்த்துட்டேன்னா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறுவர் இலக்கியம் என்பது அதுதான். சிறுவர் இலக்கியத்திலிருந்து தான் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சிறுவர் இலக்கியம் எழுதுவது சிறுவர் இலக்கியத்தை எழுதக்கூடியவர்கள் அவர்கள் முதல்ல குழந்தையாக மாறினால்தான் ஒரு அற்புதமான சிறுகதையோ ஒரு பாப்பா பாட்டையோ நம்மளால் ஏற்ற முடியும் என்று சொன்னால், நம்ம மனசு முதல்ல குழந்தை மனசு. ஆனால் மனதிற்குடைய இங்கே வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய கணவரையும் பாராட்டி, அவருடைய குடும்பத்தையும் பாராட்டி, இங்கே உட்கார்ந்துருக்கையும் பாராட்டி, படிப்பாக்க வெங்கட் அவர்களையும் பாராட்டி, சாப்பாடெல்லாம் அவர் பாராட்டி, அதோட மட்டும் அவர் போட்டுருக்கிற அந்த ஜோலனா பையையும் பாராட்டி. ஏன்னா இது இல்லாமல் அவர் இல்லை, வரமாட்டார். அதில் அவருக்கும் ஒரு பாராட்டு தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்கள் அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டீங்க, அதனால என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு படித்து எழுதியிருந்தேன், மீண்டும் ஒரு காதல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் தெரிவிக்கணும்னு நினைச்சேன். நமக்கு தகவல்கள் தெரியும், ஆனால் நான் படித்த தகவல்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறது இல்லை நம்மளுடைய எழுத்து. அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு நாவல் அவர் பண்ணியிருந்தாரு, R.C. நடராஜன் சார். ஸோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து. நானும் லதா பற்றி மானே தேனேன்லாம் புகழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வரல, அதனால இலக்கியவானில் சிறகடிக்கும் பறவை அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்னேன். அதையும் நான் இப்போ ரிப்பீட் பண்றேன். நன்னூல் என்கிற அற்புதமான நூல் பவனந்தி முனிவர் எழுதியது. அதுல வந்து ஈரைன் குற்றம் 10 குற்றம், ஈரைந்து குற்றம் 10 குற்றம் என்று வகுத்து வைத்திருப்பார். இந்த 10 குற்றத்தை படித்துவிட்டு அதன்படி நாம் எழுத தொடங்கினால் நம் எழுத்து உலக இலக்கியத்தில் இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவனந்தி முனிவருடைய வாசகம். கொன்ற கூறல், மிகவட கூறல், கூறியது கூறல், மாறுகுல கூறல், ஒழுங்கு சொற்புணர்தல், மயங்க வைத்தல், வெற்றென தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை, இந்த 10 குற்றங்கள். இந்த 10 குற்றங்களை எதது கூறியது கூறல் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. சென்று தேய்ந்திருதல் ஆரம்பத்தில் பிரமாதம் ஆரம்பிச்சுட்டு போகும்போது இதுவும் ஆகக்கூடாது. இந்த 10 குற்றங்களையும் எழுத்தாளர்களும் டைரக்டர்களும் பேச்சாளர்களும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், தயவு செய்து. அவ்வளவு அற்புதமானது. முடியலையா, கவலை வேண்டாம். நம்ம கீழாம்பர் சாருடைய உரையை நீங்க போட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து அவருடைய பேச்சை கேட்டீங்கன்னா அது போதும். இந்த 10 அம்சங்களும் மனதில் பதிந்து விடும். அற்புதமான பேச்சு, அற்புதமான உரை. கண்ணன் பத்திரிகை சொன்னீங்க. நான் முதலில் தரிசித்த முதல் பத்திரிகை கண்ணன் பத்திரிகை தான். என் சின்ன வயசுல கரடி பேங்க் அங்கே தான் படித்தேன். கரடி காட்டில் ஆரம்பித்த பேங்க் அந்த புக்கில் தான் படித்தேன். பழைய ஞாபகம்லாம் 63 ஞாபகம்லாம் வருது. நன்றி நன்றி. அண்ணன் பத்திரிகை கடன் பெற்றிருக்கிறோம், கலைஞர்களுக்கு கடன் பெற்றிருக்கிறோம். கடனா நதி, இவர் கீழாம்பூர் ஊர்ல ஓடுகிற ஒரு நதியின் பெயர் கடனா நதி. நாங்கள் கலைஞர்களுக்கு பெற்றிருப்பது நன்றி கடனா.
நன்றி நன்றி. ஜி.ஆர். கிருஷ்ணன், கலைஞர் தமிழ்ச்செல்வன் கள்ளமாவு செல்வெடுத்து கொடுத்து மிகவும் சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாரியம்மாள் அவர்கள் சிறிய அன்பளிப்பு ஓடை அனுபவித்து பரிசை வழங்கியிருப்பவர் திரு ராஜ்குமார் அவர்கள். வரதட்சணை என்கிற அற்புத வார்த்தைக்கு இப்பெல்லாம் கொடுமைத்தனமான வார்த்தை ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் மணக்கொடை என்று பெயர். மணக்கொடை என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல டவுரின்னு பேர். எங்களுக்கு இலக்கியத்தினுடைய மணக்கொடை கௌரி சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். 12 வருடங்களாக மாதந்தோறும் ஒரு விழா நடத்துகிறோம். இது எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மாதந்தோறும் ஒரு விழா நடத்துகிறோம். இதுவரைக்கும் 140 மீட்டிங் நடத்தி இருக்கிறோம். இந்த வர்ற உலக மகளிர் தினம் 8ஆம் தேதி ஒன்று இருக்குது. இந்த மாதம் இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அந்த விழாவை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறிய குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர் அவர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குகிறோம். நடன போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடத்தி வழங்குகிறோம். இது ஒரு பக்கம் இருக்க. என்னுடைய 2வது ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரைட்டர்ஸ் கேப்னு சொல்லி போன 2 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தோம். அதில் நாங்கள் நிறைய பேர் மெம்பர் இருக்கிறோம். நம்முடைய ஆனந்த் ரவி, சீனியர் மெம்பர் செல்லம் ஜெரினா, அவங்க வசந்தா கோவிந்தர், விஜய் ரவி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. 35 பேர் இருக்கிறாங்க. இப்போ போன வருஷம் ஜூலை மாதம், ஏப்ரல் மாதம் ஒரு சிறுகதை போட்டி அனௌன்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 கதைகள் வந்தது. 20 பரிசுகள் வழங்கினோம். அந்த பரிசுகள் வழங்குவதற்கு வந்திருந்தவர் நம்மளுடைய திரு தேவிபாலா அவர்கள். இது அவருடைய 2வது விசிட்டு. அன்பூர்ந்து எங்களுடைய கோரிக்கையை கேட்டு இங்கே வந்து பரிசுகள் வழங்கினார். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மந்த் பேக், ஜனவரி மாதம் நாமெல்லாம் இணைந்து ஒரு சிறுகதைகள் தொகுப்பு வெளியிடலாம் என்று சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம். பேரன்பின் சுகந்தம் குமிகம் வெளியீடு 31ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் 20 எழுத்தாளர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி தனியாக சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாருமே தேர்ந்த எழுத்தாளர்கள். செல்லஜிரனா 35 புக்கு போட்டிருக்கிறாங்க. வசந்தா கோவிந்தராஜன் ஒரு 15 புக்கு, விஜய் ரவி புக்கு போட்டிருக்கிறாங்க. சிவகாமி சுந்தரி பற்றி சொல்லவே வேண்டாம் இங்கே இருக்கிறவங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அவங்க சுஜாதா கிருஷ்ணமூர்த்தி, கஸ்தூரி குருசாமி, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த புத்தகத்தில் வந்து கதைகள் எழுதியிருக்கிறாங்க. நானும் எழுதியிருக்கிறேன். எல்லாம் நல்ல பாராட்டுப்பட்டு வருகிறது. 20 சிறுகதைகள். நம்முடைய காதல் மன்னன் சுசிரி எழுதியிருக்கிறார். காதல் மன்னன் எதுவும் சொல்ல வரேன்னா, அவருடைய கதைகள் காதல் இல்லாமலே வராது. அதாவது அந்த கதையை படித்து முடித்த உடனே மனசில் வந்து நமக்கு வந்து ஒரு இதம் கிடைக்கும். அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நந்தவனத்தில் நடந்து போவது போன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். அது நம்முடைய சுசிரி அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். முதல் கதை அவருடைய கதை தான். இப்படி 20 எழுத்தாளர்கள் பங்கு பெற்று பேரன்பின் சுகந்தம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம். அதுபோக இந்த மார்ச் மாதம் 2வது தொகுப்பு வர இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2வது போட்டி நடத்த இருக்கிறோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுத்தாளர்களாக மாறினது மட்டும் கிடையாது, இளைய தலைமுறையினரையும் உள்ளே கொண்டு வரணும். மேடம் அகிராஜுல்லா கூட நான் லாஸ்ட் போட்டியில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதனால் அடுத்த போட்டியை நாங்கள் நடத்த போகிறோம். இது ஒரு காம்படிஷனுக்குன்னு கிடையாது, எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவி தான். அதனால் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நாங்களுடைய யாருடைய ஸ்பான்சரும் கிடையாது. எங்களுடைய பணத்தை வைத்து நாங்கள் இந்த போட்டியை நடந்து பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் ஆசையும் தேவைப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய கலைமகள் ஆசிரியர் கிளாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள். இப்பொழுது நம்முடைய பேரன்பின் சுகந்தம் என்ற ஒரு
புஸ்தகத்தின் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் 5 நபர்களுக்கு வழங்குமாறு நம்முடைய சீனியர் எழுத்தாளர் செல்லஞ்சேரன் அவர்களை அன்புடன் கேட்டு பிறகு சார்பாக எழுத்தாளருக்கு மரியாதை செலுத்துகிறோம். அவரோட ஒத்துழைப்பு சப்போர்ட் இல்லைன்னா எப்படி அவங்க வருவாங்க? இல்ல அது இல்ல, அது அவங்களுக்கு ஓகே ஓகே வேட்டிக்கிட்டீங்க. ரொம்ப பேசுனா லதா மன்னன் கோவத்தில் இருக்காங்க. ஏற்புரை. எனக்கு வந்து நானே கிள்ளி பார்த்துக்கிறேன். என்னன்னாக்கா இன்னைக்கு எங்க மாமனாரோட 101வது பிறந்த நாள். அதனாலதான் அவரே ஒரு ரைட்டர் தான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜேர்னலிஸ்டா இருந்தவர், ஹரிஹரன் பேரு. அதனாலதான் இந்த நாளை நாங்க வந்து செலக்ட் பண்ணோம். எங்க அப்பாவும் மாமனார் 2 பேருமே வந்து அந்த காலத்துலேருந்தே கலைமகள்லாம் விரும்பி விரும்பி படிப்பாங்க சார். நான் அப்போ அந்த நாள்லேருந்து நான் படிக்கிற நாள்லேருந்து நான் கொஞ்சம் கிறுக்கிட்டு இருப்பேன். காலேஜ் படிக்கிற நாள்லேருந்து எதையாவது கிறுக்குவேன், கவிதை கதைன்னு எதையாவது கிறுக்கிட்டு புக்குக்கெலாம் அனுப்புவேன். சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் திரும்பி வந்துடும். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், எப்பயாவது பிரசுரமானா எங்கள் அப்பா குமுதம் சிநேகிதியில் என்னைக்காவது வந்ததுன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், கலைமகளில் உன்னோட இது வரட்டும், அப்புறம் நான் வந்து ஒத்துக்கிறேன் நீ பெரிய எழுத்தாளர் சொல்லிட்டு. அதே தான் எங்கள் மாமனாரும் சொல்லுவார், நீ கலைமகளை வந்துட்டேன்னா நீ வந்து பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு கலைமகளே என்னோட இதுக்கு வந்து என்னோட விழாக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. என்ன நானே கிள்ளி பார்த்துக்கேன். தேவி பாலா சார்லாம் நாங்கள் படிக்கிற நாளில் காலேஜ் டேஸில் 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவி பாலா சாரோட எழுத வந்து அப்படியே நாங்கள் அப்படிதான் படிப்பேன். என் தம்பி வரல இந்த இதுக்கு, நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு அவனை நான் கடுப்பேற்றுவேன். இது பண்ணி அவன் வரல, அவ்வளோ இதுவாக நாங்கள் படிப்போம் தேவிபாலா சாரோட இதெல்லாம். எப்படி இவ்வளோ இதாக எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம், எங்களெல்லாம் முடியாது அப்போல்லாம். இப்போ கொஞ்சம் ஓகே ஏதோ வருது, சம்டைம்ஸ் பிரசுரம் ஆகுது. அப்போல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்துடும், என்னைக்காவது ரொம்ப ரேராக தான் வந்து பிரசுரம் ஆகும். இப்போ அது மாதிரி ஆளுமைகள்லாம் வந்து என்னோட நூல் வெளியீட்டு விழாக்கு வந்து என்னை வந்து வாழ்த்துறது வந்து ரொம்ப சந்தோஷம் தருது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நூலை வந்து உருவாக காரணம் வந்து பிள்ளையார் சுழி போட்டவர் வந்து சகோதரர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் தான். அவங்க தான் என்னை எப்போத்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து எல்லாம் எழுதுறீங்க, கதை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, கட்டுரையெல்லாம் எழுதுறீங்க, ஏன் வந்து நீங்கள் டீச்சராக இருந்துட்டு உங்களால் சிறார் இலக்கியத்தில் எழுத முடியாதா அப்படின்னு. சார் என்ன சார் இது இப்படிலாம் சொல்கிறீங்க, என்னால் முடியுமா தெரியலன்னா,
பெண்களால முடியும், அதுவும் கண்டிப்பா ஒரு ஆசிரியரால நிச்சயமா முடியும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி ஆற்றுப்படுத்தி முதல் சிறுவர் இலக்கியம் இது நான் எழுதின முதல் சிறுவர். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் சம்டைம்ஸ் அது ரொம்ப சின்ன குழந்தை கதை மாதிரி கூட இருக்காது, கொஞ்சம் பெரியவங்க கதை மாதிரி கூட இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு குழந்தைங்க ரேஞ்சுக்கு இறங்க தெரியலையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு இதுல சில கதைகள்லாம் படிச்சப்போ. ஆனா இந்த கதைகள் எல்லாம் எல்லாரும் இது பண்ணி ஸ்லாகிச்சு பேசினப்போ எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. கவிச்சுடர் ஐயா என்னை எப்பயுமே ஊக்கப்படுத்திட்டே இருப்பாரு நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும். அவர் வந்து இந்த விழாக்கு வந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தந்தது. கௌரி சங்கர் சார், அனந்த் ரவி சார், செல்லம் செரினாக்கா, வசந்தாக்கா, புதுகை ஆதிராக்கா, சுஜாதா மேம், எல்லாரும் என்னோட இதெல்லாம், ராஜ்குமார் சார், எல்லாருமே, தமிழ்செல்வன் சார், எல்லாமே இங்க வந்திருக்கிற எல்லா ஆளுமைகளுமே நான் எழுதுறத வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று போட்டோம் ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டோன்னா உடனே வந்து சுஸ்ரீ சார், விட்டுட்டேன் சுஸ்ரீ சாரை சொல்கிறதுக்கு, எல்லாமே வந்து எங்கள் ரைட்டர்ஸ் கஃபே மெம்பர்ஸ், பிபி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இதாக இருக்குது, உங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லி ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இவ்வளோ நல்ல ஒரு மனுஷங்களோட இதில் நடுவில் இருக்கிறனால தான் நம்மளால் மேலே மேலே செய்ய முடியுதோ, ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இல்லையா, அது மாதிரி நம்மளால் செய்ய முடியுதோ, இந்த ஊக்கத்தோட தான் நம்ம பண்ண முடியுமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிறேன். வந்திருக்கிற ஆளுமைகள் தேவிபாலா சார்லாம் என் கதையை சொன்னப்போ, கதையை பத்தி பேசினப்போ, நம்ம கதையை சார் படிக்கிறாரா, நம்ம வந்து அவரோட கதையை படிச்சு, என் தம்பி வரல, வந்தா குதிச்சிருப்பான் இத்தனை நேரம், அவனால வர முடியல. போன வாரம் தான் இங்க ஒரு நிகழ்வுக்காக வந்திருந்தான், திருப்பி அடுத்த வாரம் அவனால ஊர்ல இருந்து வர முடியல. இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சொன்ன விதை வணக்கம் பாடிய என் மகள்ல இருந்து வரவேற்புரை சொன்ன விஜிகா, அவங்களும் ரைட்டர்ஸ் கஃபே மெம்பர் தான். அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா வாழ்த்துறை. லதா சரவணன் மேம், நான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை விதைகள் சிறுகதை தொகுப்பு போட்டப்போ ஆன்லைன்ல இது பண்ணப்ப, நானாச்சும் உங்க இதை லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசி என்னை வந்து ஊக்கப்படுத்தின ஒரு அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புஸ்தகா ராஜேஷ், அவங்களுக்கு நான் இப்போ வந்து நன்றி சொல்றேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல சும்மா வந்து ஒரு எழுதுவாங்க எல்லாரும், சமூக சீர்திருத்தம், சமூக சேவை, அதெல்லாம் வந்து வெறும் பேச்சால மட்டும் சொல்லுவாங்க எல்லாம். அதை வந்து ஆக்சுவலாகவே நடப்பியலாவே காமிச்சுக்கிட்ட பேனாக்கள் பேரவை தந்த பேராளுமை நிறுவனர் NC மோகன்தாஸ் சார், அவங்களும் இந்த இதுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. எல்லாம் வந்திருக்கிற கவியாளுமைகள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கம். தயாளன் சார், எல்லாருக்குமே என்னோட நன்றியும் வணக்கமும். என் அழைப்பை ஏற்று, எளியவள் நான், என்னோட அழைப்பை ஏற்று இது பண்ணி எல்லாரும் வந்து என்னோட புக்கை பாராட்டி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி தருது. இணைப்புரை சூப்பர் சார், வேற லெவல். ரொம்ப நான் கூட நேற்றுலாம் கொஞ்சம் பயமா இருந்தது. நேற்று வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து இன்னும் எனக்கு நிகழ்ச்சி நிரலே வந்து நீங்க அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன இவர் இப்படி சொல்றாரு, யூஷுவல் ஆர்டர் தானே, இது என்னமோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா கூட இருந்தது. ஆனா அவரோட யூஷுவல் சிம்ம குரலை வச்சுட்டு ரொம்ப அழகா இணைப்புரை செய்தார சகோதரருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரேன் வந்து 3 முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்லணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கலைமகள் எடிட்டர் சார்லாம் நம்ம லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ரேஞ்சுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப சாதாரணம். ஆனால் வந்து அப்படி நான் இனிமேல் நினச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான்வரி மந்த் என்னோட கதையும் வந்துருச்சு. ஓகே, நம்மளும் ஏதோ எழுதுறோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. அவரை வந்து இந்த விழாக்கு அழைச்சி இந்த விழா நடத்துறதுக்காக ஒருங்கிணைப்பு செய்த சகோதரர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கும், நேற்று ஃபுல்லா இந்த விழா நடக்கிறதுக்கு மிக அழகாக ஒருங்கிணைச்சு எல்லா முன்னேற்பாடுகளையும் மிக அழகாக செய்த, நன்றியுரையும் சொல்ல போறாரு எங்க கேப்டன், ரைட்டர்ஸ் கஃபே கேப்டன் கௌரி சங்கர் சார் அவர்களுக்கும். சொன்னாங்க இல்லையா, என்னோட கூடவே, என் பேர்லயே கூடவே அவரை வச்சுட்டு இருக்கேன். அவர் பாவம் பேனருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வந்து இது பண்ணி மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு போய் மார்னிங் வந்து கட்டி, அவருக்கும் என்னோட கணவர் திரு நாகமணி அவர்களுக்கும் இந்த தருணத்துல என்னோட நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். கவிச்சுடர் ஐயா, அவங்களோட நிறைய அலுவல்கள் அவங்களுக்கு, அவங்க இதெல்லாம் நிகழ்வுலாம் டெய்லியே வாரம் வீக்லி ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிஸி ஆளுமைகள் தான். அப்படி இருக்கும்போதே அவங்களோட எல்லா நிகழ்வுகளுக்கும் இடையில என்னையும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மதித்து என்னோட நிகழ்வுக்கு வந்து என்னை சிறப்பித்தமைக்கும் வாழ்த்தியமைக்கும் மிக்க மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த இதில் வந்து எனக்கு பொதுவாகவே வந்து லேடிஸ் ஏதாவது தொழில் முனைவர்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்கில் தான் தீபாவளிக்கு ஒரு 10 saree வாங்கினேன். ஏன்னா எங்கள் ஃப்ளாட்லேயே வந்து 10 லேடிஸ் நாங்கள் saree விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி லேடிஸ் நம்ம என்கரேஜ் பண்ணலன்னா யார் என்கரேஜ் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு அந்த 5 லேடிஸ்ட்ட 2 சாரியாக 10 saree வாங்கிடுவேன். அது மாதிரி லேடிஸ் தொழில் முனைவர்கள் தானாக செய்கிறாங்களானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பெண்களாக இருந்தால் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினைப்பேன். நம்ம மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி லதா சரவணன் மேம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மகள் ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னைக்கு நினைவு பரிசெல்லாம் அதை ஓப்பன் நினைவு பரிசெல்லாம் வந்து அதை பார்க்குறவங்க என்னை மறக்கவே கூடாது, என்னையும் என் புக்கையும் மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அழகாக வடிவமைச்சிருக்காங்க அவங்களோட மகள். அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேன், நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அவர் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டு மேடம் பாவம் அனுப்பிட்டாங்க. ஏதோ டு ஹர் லெவல் பெஸ்ட் ஹர் ட்ரைட் வித் கிரேட்டர் டிஃபிகல்ட்டி மேம் எனக்கு அனுப்பிட்டாங்க. லதாசரன் மேடமோட மகள் வந்து இது வடிவமைப்பு செஞ்சது. இதுதான் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நினைக்கிறேன், செகண்ட் ஆர்டர். அனைவருக்கும் நன்றி. என் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி. என்னோட முதல் சிறுவர் இலக்கியம் இது. உங்களோட ஆதரவை நான் நாடுகிறேன். ஒன்று சொல்லணும்னா, இந்த லைப்ரரி வந்து முதல்ல லைப்ரரி வந்து இங்கே இருக்கிறது வந்து என் ஒய்ஃப் வந்து சின்ன இடம் தான் சொன்னாங்க ஆக்சுவலி. பட் வந்து இங்கே வந்து பார்த்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து தகுந்த மாதிரி நான் வந்து மெயினாக வந்து பெரிய சைஸில் 6 அடிக்கு 4 அடி போட்டுருந்தேன். அங்கே போட்ட மாதிரி டி நகரில் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்திருப்பீங்க, அங்கே தான் போட்ட மாதிரி போட்டுங்க. என்னாச்சுன்னா அப்புறம் இந்த சைஸை பார்த்து எல்லாம் பண்ணாங்க. இந்த மேடத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலி ஃபார் இன்ஃபர்மேஷன் 3 தடவை இங்கே வந்து போயிட்டேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் இந்த மேடத்தை. ஆனால் ஃபோன்லேயே தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. அசிஸ்டண்ட் அவங்க இருப்பாங்க, எல்லாமே உமன் லேடிஸு ஜென்ஸு யார் இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி இங்கே நிற்பாங்க. அங்கே படி நின்று எல்லாம் பண்ணி நல்லாமே பண்ணி நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவங்கள. இன்றைக்கி மார்னிங்கே 8 மணிக்கே திறந்து இடம் வந்து இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அந்த இன்வால்மெண்ட்டோடு அவங்க செஞ்சாங்க. கவர்மெண்ட் ஊழியராக இருந்து பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நேற்று ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் பண்ணால் கூட ஆள் வந்தாங்க, எல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. இங்கங்கே காமிச்சு அது வந்து பெரிய விஷயம். நானும் பெரிய கல்யாண மண்டபம், பெரிய டாஜ் கவர்மெண்ட்டெல்லாம் போயிருக்கேன். இது மாதிரி ரூபாய்க்கு வேலை செய்யாமல் சேவை செய்யணும், ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க ஊழியர்கள் பணியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கை தூக்குங்கம்மா இங்கே இருக்கவங்க. அவ்வளோதான். அதான் இருந்தாலும் இதில் கௌதம் கம்பீர் இருக்கட்டும், இல்லாட்டி அபிஷேக் சர்மா என்ன 4 அடித்தாலும் சரி, இந்த பிச்சு கிரவுண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பிச்சு கிரவுண்டு எதுவும் பவுன்ஸ் ஆகாமல் அது மாதிரி பேசிக் வேலை வந்து பேக் பர்சனாக இருந்து இவங்க எல்லாம் செய்கிறாங்க. எதனா நாளைக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் ஓப்பனாக ரெஃபர் பண்ணுவேன். கண்ணு நான் வரேனோ இல்லையோ ஃபங்க்ஷனுக்கு, பட் ஆனால் ரெஃபர் பண்ணுறது அவரோட கோஆர்டினேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் சரி, இந்த கோஆர்டினேஷன் நல்லா பண்ணாங்க. அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் செய்கிறேன். வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுடைய வாசோட தலைவர் கௌரி. அவருக்கு தான் இந்த புகழ் போய் சேரணும். அவர் தான் எங்களை மாதம் இந்த மீட்டிங் நடத்தி இந்த லைப்ரரியில் வந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு மீட்டிங் நடக்குது. இந்த 2வது முறையாக தேவபால சார் வந்திருக்காங்க லைப்ரரிக்கு. கன்னிக்கோயில் ராஜாலாம் எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கவே. இவங்களாம் வந்தது எங்களுக்கு கலைமகள் பிரசுரம் ஐயா லதா சார் இவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எங்கள் லைப்ரரிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தான் பெருமை. நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறதுங்க விட எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. எங்கள் லைப்ரரிக்கும் ரொம்ப ஒரு பெருமை சேரட்டும், எங்கள் துறைக்கும் பெருமை சேரட்டும். எங்கள் துறை சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. இந்த மேடையில் வந்து அலங்கரித்த எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரமணிச்சந்திரன் கிட்டத்தட்ட 4 தடவை வந்திருக்கிறாங்க. அசோகமித்திரன் வந்திருக்கிறாரு, புஷ்பா தங்கத்தர் வந்திருக்கிறாங்க, இன்னும் பல எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முதல் முறையாக நம்முடைய கிளாம்பூர் சங்கர்சுமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவிபாலா 2வது முறையாக வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம்முடைய நூலகத்தை பொறுத்தவரையில். நன்றியுரை சொல்லணும்னா நம்முடைய தலைமை தாங்கிய கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களை பற்றி நன்றி சொல்ல வேண்டும். நம்ம வந்து நான் 1984 90 வந்து மதுரையில் வேலை பார்த்தேன். அது கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இந்த மதுரையில் வந்து வேலை பார்க்கும்பொழுது மேல கோபுரம் வீதி வழியாக உள்ளே வந்தீங்கன்னா மேல கோபுரத்தை வந்துட்டு வடக்கு கோபுரம் போகிற வழியில் ஒரு சின்ன மேடை இருக்கும். அந்த மேடையில் தான் எல்லா விழாக்களும் நடக்கும். அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கிருபானந்த வாரியர் வருவார். வந்துட்டு ஒரு 9 மணி வரைக்கும் சொற்பொழி வாற்றுவார். அதை கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா அவருடைய வே ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
நான் அதில் வருவேன். அந்த 6 மணிக்கு வருவேன், கொஞ்ச நேரம் 6:30 காணாமல் போயிடுவேன். காணாமல் போயிடுவேங்கிறது எப்படின்னா அங்கே தான் இருப்பேன், ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை வசீகரம் பண்ணி அந்த கதையோடு இணைத்து செல்வார். அந்த அளவுக்கு ஒரு தகவல் மையம்னு சொல்லப்போனால் நம்முடைய கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொன்ன தகவல் வந்து மிகவும் கம்மி. நான் ஏற்கனவே 2 மீட்டிங் அவருடைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நிறைய அவர்கிட்ட கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஃபேசட்டட் டிக்ஷனரி மாதிரி அவருடைய மூளை. தாமிரபரணிக்கு தகவல் சுரங்கம் என்று நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிறார்கள். சார், நம்முடைய கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியமைக்கு நன்றி. அடுத்ததாக தேவி பாலா அவர்கள், இது அதே மாதிரி தான் 1981 84, அதுவும் 41 வருஷத்துக்கு முன்னால் நான் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வருவேன். வாரத்துக்கு ஒரு இடம் போயிட்டு வருவேன். வீடு மதுரையில் இருந்தது. அப்போ இந்த சின்ன சின்ன கடைகளுக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் ராஜேஷ்குமார் நாவல் தொங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல் இடது பக்கம்னா வலது பக்கம் தேவிபாலாவுடைய நாவல்கள். அதாவது கிரிமினல் நாவல்கள் படிக்கிறவங்க ராஜேஷ்குமார். அப்போ நான் வாங்கக்கூடிய நாவலுடைய விலை வந்து 2 ரூபா 3 ரூபா, இன்னைக்கு 30 ரூபா. இப்போ நம்முடைய தேவிபாலா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாசகர்கள் சொல்லக்கூடாது, வாசகிகள் நடுத்தர வயது பெண்மணிகள். ஏன்னா குடும்பத்தில் உள்ள கதைகளை அப்படி சொல்லுவார். அது கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டையை ஜன்னல் வழியை ஒட்டு கேட்குற மாதிரியே இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி கதைகளை ப்ரெசென்ட் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கே இப்போ தோணும், ஒரே மாதிரி எழுதுகிற மாதிரி தெரியும், ஆனால் பட் ரொம்ப டிஃபரன்ஷியேட்டாக எழுதுவார். வள்ளியில் ரெகுலராக எழுதிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாவலாசிரியர் திரு தேவிபாலா அவர்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக லதா சரவணன் அவர்கள் வந்து இப்போ வளர்ந்து வரும் எழுத்தாளர். ஒரு சிறப்புன்னு சொன்னால் இருப்பு பாதை நாவல் ஒரு நாவல் எழுதுனாங்க, அதுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது கங்காபுரம் வெண்ணிலாவை பற்றி சொல்லணும். வெண்ணிலா நாவலாசிரியர், அவர் சிறப்பான நாவலாசிரியர், ஒரு ஆசிரியை வேற. அவங்க நாவல் படிக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா லைனை மிஸ் பண்ண முடியாது. ஒரு லைனை படிச்சுங்கன்னா அந்த லைனை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு லைன்லையும் ஒரு கருத்து, ஒரு உண்மை இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களும் அந்த இருப்பு பாதை நாவலுக்காக அவங்க பெரிய ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த வகையில் ஒரு எழுத்தாளர் இவ்வளவு மெனக்கெட்டு, நம்முடைய கல்கி மாதிரி, ஒரு கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு மெனக்கெட்டு ஒரு இடத்துக்கு போய் அதில் என்ன மாதிரி சம்பவம் நடக்கும், அதை எப்படி நம்மளுடைய நாவலில் நாம் தர வேண்டும் என்று ஒரு மும்முனைப்போடு ஒரு முயற்சி எடுத்து அவர் தந்திருக்கிறாரு. அதனால லதாசரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கன்னிக்கோவில் ராஜா, எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது, இருந்தாலும் 2வது மீட்டிங் நான் பார்க்குறேன். அவர் சிறப்பான பதிப்பகம் நடத்தி வருகிறார் என்று கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சிவகாமி சுந்தரி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு புஸ்தகங்கள் வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் திரு நாகமணி அவர்களுக்கு, இந்த மாதிரி ஒரு, அதாவது மனைவி புஸ்தகம் எழுதுறது கணவர் சப்போர்ட் பண்ணுறது, கணவர் புஸ்தகம் எழுதுறது மனைவி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். அது சில குடும்பங்களில் தான் சாத்தியப்படுது. அதனால் அந்த வகையில் திரு நாகமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எழுத்தாளர் அகிலா ஜுல்லா அவர்களும் வந்து ஒரு சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களுடைய நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவணக்கம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பார்கவி சத்யா, மிகவும் அழகாக வரவேற்பை கொடுத்த விஜய் கிருஷ்ணன், அனந்தரவி வாழ்த்துறை வழங்கிய அனந்தரவி, நம்முடைய இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்த திரு மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள். அடுத்ததாக இந்த பழைய நம்ம அந்த எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாதாரணமாக நிற்பார். எம்ஜிஆர் சாதாரணமாக நிற்பார். இப்போ திடீர்னு ஒரு சின்ன ஒரு சீனில் உள்ள வருவார், மனோகரன் வருவார், இப்படி வருவார். அதே மாதிரி நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வராது. எனக்கு அப்பப்போ பயம் வருது, நம்ம இடிச்சிடக்கூடாதுன்னு பயம், அவர் ஓரம் ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால மிகவும் அழகாக தொகுப்புரை வழங்கிய நம்முடைய பிடரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிச்சுடன் முனைவர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிலர் விட்டு போயிருக்கலாம். சரியா? அதனால இங்கு வந்திருக்கக்கூடிய பேனாக்கள் பேரவையினுடைய அங்கத்தினர்கள், நம்முடைய தலைவர் நிறுவனர்
என்சிஎம் அவர் வந்திருந்தாரு, இருக்காரு. என்சிஎம் தலைமையில் வந்திருந்த பேனாக்கள் பேரவையுடைய அங்கத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்ம ரைட்டர்ஸ் கேப் அங்கத்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தாப்புல ரைட்டர்ஸ் கேப்பில் வந்து எனக்கு ராதாசரவணன் அவர்களை பார்த்த உடனே சின்ன ஒரு ஐடியா தோணுச்சு. பெண்களுக்காகவே ஒரு போட்டி நடத்தணும். அந்த போட்டிக்கு புடவைகள் மட்டுமே வழங்கணும். அந்த புடவைகளை சாந்தி சில்க்ஸ்ல மட்டும்தான் வாங்கணும் நம்ம. சரியா? ரைட், ஓகே. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அக்ரீடு. ரைட், ஓகே, அக்ரீடு. அதனால ஒரு நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக நன்றியுரை வழங்க இருக்கும் திரு கௌரி சங்கர், நான் தான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். பிறகு இடத்தை கொடுத்து உதவிய திருப்பதி மாரியம்மாள் நூலகர் மற்றும் அவர்களுடைய நம்முடைய உதவியாளர்கள் சத்யா, கீதா, ஜெயலட்சுமி போன்றவர்கள், இந்த ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணி செய்து கொடுத்த ராமானுஜம் போன்றவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நம்முடைய இந்த விழாவுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சிவகாமி சுந்தரிக்கு நன்றி சொல்லணும். இங்கெல்லாம் நடக்க அவங்க புக்கு போடுறாங்க, நம்ம புக்கு வெளியிடுறாங்க, நம்ம பக்கத்தில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால சிவகாமி சுந்தரின்னு சொல்லும் பொழுது டாக்டர், ப்ரொஃபசர், ஆசிரியர், கவிஞர், பாடகர், பாடகி, எழுத்தாளர், இது என்னெல்லாமோ இருக்குன்னு தெரியல எனக்கு. அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னமா ஏதாவது புதுசாக ஏதாவது பண்றீங்களா? வீட்டில் ரூம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எதுக்கு ரூம்? நிறைய விருதுகள் வந்துருச்சு, அது வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நிறைய விருதுகள் வாங்கலாங்க. நம்முடைய இந்த வாட்ஸ்அப்லையும் முகநூல்லையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் மேலும் நிறைய விருதுகள் வாங்கணும். இந்த விருதுகள் வாங்கி வைக்கிறதுக்குன்னே ஒரு வீடு தனியாக கட்டணும்னு என்று வேண்டிக் கொள்கிறேன். சரியா? இப்படியாக என்னோட நன்றியுரை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.